நானும் அப்பாவை மட்டும். நீ ஆக்ஷனுக்கு வேண்டாம். அப்பா வந்து ஸ்டாக் வந்துருச்சு, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். முடிஞ்ச உடனே அது கொடியெல்லாம் கட்டி நம்ம ஏற்றி விடலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், தங்கரளி பூ எப்படி பண்ணுவோம். எங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் டக்குன்னு காண அடிச்சிடுறாரு அவரு. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நானும் அப்பாவை மட்டும். நீ ஆக்ஷனுக்கு வேண்டாம், சரியா யோகன்? நீங்கள் 2 பேரும் வேண்டாம். ஆ ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் vlog. வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் வரலட்சுமி. நீவும் பேர் சொல்லு. நீ சொல்லு. அம்மா சமையல், அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்தோம். எதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சீவக்காலாம் இங்கே காய வச்சுருந்தோம். சீவக்காய் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து ஸ்டாக் வந்துருச்சு, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அரைக்க கொடுத்துருவோம். அரைக்க கொடுத்தா 2 நாளில் நமக்கு கொடுத்துருவாங்க. 2 நாளில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். சீவக்காய் கேட்டவங்க எல்லாருமே ஆர்டர் போட்டுக்கலாம் தாராளமாக. நம்ம வந்து நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஐட்டம் போட்டு நம்ம வந்து சீவக்காய் அரைக்கிறோம். இப்போ வந்து இப்போவே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுறோம். வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. பட் வெயிட் பண்ணிங்கன்னா 2 டேஸில் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்மக்கிட்ட செம்பருத்தி, மல்லி, இப்போ தான் வரலட்சுமி பறிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த முருங்கை மரத்தில் மறுபடியும் இந்த வருங்க பூ வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 6 காய் பறித்தேன் இந்த சீசனுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த கேரளாவில் வந்து பெரிய மஞ்சள் ஒன்று கொடுத்தாங்க நமக்கு. யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்தவாசியில் பாலாஜி அவர் தான் கொடுத்தாரு. அதை நட்டு வச்சு இப்போ தான் நமக்கு வளருது பாருங்கள். அதுக்கப்புறம் மழை பெஞ்சி முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த லாவெண்டர் வந்து சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடும். எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சிட்டு வெயில் காஞ்சதுன்னா லாவெண்டர் வந்து சூப்பராக பூக்கும். அது எப்போவுமே அந்த மாதிரி தான். மேலே வந்து கொஞ்சம் செடியாக இருக்குது. வாங்க. இந்த கோவக்காய் நல்லா வளருது. ஆனால் என்னால் வந்து இதுக்கு கொடி கட்ட முடியல. இதெல்லாம் வந்து இப்போ இன்னும் 1 வாரத்தில் நமக்கு அந்த சீசன் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அது கொடியெல்லாம் கட்டி நம்ம ஏற்றி விடலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா கொடி ஏற்றுற செடி இங்கே வச்சுட்டேன்னா கொச்சன்னு ஆயிடுச்சு. அதை வந்து கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வைக்கலான் இருக்கேன். இந்த பூலாம் சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது. இது வந்து அழகுக்காக. இது வந்து இது தங்கரளி பூ. இதுவுமே சூப்பராக கொடி போக ஆரம்பிச்சிச்சு. இந்த பூவுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், சூப்பராக. ஆனால் கொடியாக ஏற்றி விட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக வளரும். இதில் பூ நிறைய இதோ பாருங்கள், பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஸ்ட்ராபெரி பா. இதுதான் ப்ளூபெரி. சரி கரெக்டு. இங்கே வந்து இது வெளாங்கா, செடியிலேயே காய்க்கிற வெளாங்கா அப்படின்னாங்க. பிஞ்சு வச்சுருக்கு இப்போ தான். அது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இது கடலக்காய் செடியும் சூப்பராக வளருது பாருங்கள். இது வந்து இந்த தீபாவளி சீசனில் தான் வரும்னு நினைக்கிறேன். இது கூட நான் வந்துருச்சு ராஜா. சேப்பங்கிழங்கு நட்டு வச்சேன்ல அன்றைக்கி, சூப்பராக வளர்ந்துருச்சு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. என்னென்னு தெரில, மழை அதிகமாக இருக்கிற தொட்டா என்ன பாருங்கள், பூச்சி அடித்து ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும் நம்ம. இதுலேயுமே நிறைய பூ இருந்தது, கொட்டி போச்சுப்பா. பூத்துருக்கு நமக்கு. இந்த இதுவில் இந்த வருங்க பூலாம் பூத்துருக்கு. கொடி எங்கெங்கே போகிறதுனே தெரியாமல் போயிட்டுருக்காங்க நமக்கு. இது கொஞ்சம் பண்ணணும். இந்த அடுத்த வாரத்துலேருந்து இந்த வேலையை நான் ஆரம்பிச்சுக்கலான் இருக்கேன். இப்போ நம்ம சமைக்க போயிடலாம். சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வேலை இருக்குது, அது பண்ணுறதுக்கு வரும். அதை இந்த இதுவை காட்ட மறந்துட்டேன். இது வந்து கொத்தாக காய்ச்சிது. ஒரு களை வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழே சாஞ்சிடுச்சிங்க. சாஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சம்பங்கி மொத்தம் காஞ்சி போச்சு. நல்லா அவ்வளோ செண்டு போல் இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த சொரக்காவை கட் பண்ணேன். சொரக்காய் விதையை வச்சு ஒரு சட்னி பண்ணிட்டோம். இங்கே இது ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு நாளைக்கு தனி வீடியோவாக அதை காமிக்கிறேன். இங்கே வந்து சொரக்காய் வந்து அவியல் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம.
பயங்கர வெயில் இருக்கு தொட்டு இன்றைக்கி எல்லாமே கூலிங்கான ஐட்டமாக தான் செய்கிறோம். இது வந்து பூசணிக்காய், பரங்கிக்காய் வந்து பாசிப்பருப்பு 150 கிராம் போட்டிருக்கேன். பரங்கிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இதை போட்டிருக்கேன். இதில் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம். நம்ம உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுலையே பெருங்காயமும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், பெருங்காயம் சேர்த்துடலாம். இதை மூடி வச்சுருவோம். நம்ம சொல்லு, வாயில சொல்லு. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. சொல்லு நீ. தோசை அம்மா அப்பாக்கு 4, அண்ணனுக்கு 3, அம்மாக்கு 2, பாப்பாவுக்கு 1. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். பூண்டு இருக்கா உள்ள. சொரக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இதுவுமே ஒரு விசில் தான் வந்துச்சு, இறக்கி வச்சுருக்கேன். இப்போ சாம்பாருக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு 14 மிளகாய் வந்து போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். பூண்டு வந்து இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்படியே அதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு சின்ன கோலி உருண்டை அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். இது ஆந்திரா ஸ்டைல் வந்து சாம்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்சோம் இல்லைங்களா, இதை தான் போட்டு முதல்ல வதக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா செவக்கணும் நமக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கட்டும். அதிலே உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி. பாருங்கள், இந்த பூசணிக்காய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம பரங்கிக்காய்க்கு பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இது மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்படியே நம்ம இதில் பொரியல் பொடி சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட பொரியல் பொடி ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், இந்த மாதிரி கூட்டு எல்லாத்துக்குமே இந்த பொரியல் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொரியல் பொடி சேர்க்குறேன். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். சொரக்காய்க்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து 1/2 மூடி, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 8 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அவ்வளோதான். இதை வந்து நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிடலாம். கூட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வடகம் தாளிக்க போகிறோம். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். நிறைய பேருக்கு இது எவ்வளோ யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு உருண்டை, அரை உருண்டைலாம் போட்டுருவாங்க. நம்ம நான் 8 பேருக்கு கூட்டு வச்சுருக்கேன், அதுக்கே இத்தினூண்டு தான் போடுறேன். வடகம் போட்டுட்டு நல்லா வந்து இப்படி இது பண்ணுங்க. இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வடகத்திலே கருவேப்பிலை போட்டுடுறோம், இருந்தாலும் கொஞ்சம் கருவேப்பிலை விட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு நான் போட்டிருக்கேன். இப்போ இதை கொட்டிடலாம். அவ்வளோதான். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊற்றிட்டு இது வந்து ஒரு கொதிக்கிட்டோம். அப்புறமா நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். இன்னும் கூட ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றிடுறேன். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இது கொதிக்கட்டும். இந்த சொரக்காய் வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சா. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை விட்டுட்டு இது வந்து நீங்கள் மேலே கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டால் கூட போதும். இதை வந்து நீங்கள் இது தாளிக்கலாம் வேண்டாம், அவ்வளோதான். ஒரு கொதிச்சோடனே அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் இது மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது என்னடா சாமியா? என்ன சாமி கும்பிட்ற? கோவிந்தாவா? எப்படி கும்பிடுவோம்மா? எப்படி கும்பிடுவ சாமி? ஒழுங்காக செஞ்சுக்காம எப்படி கும்பிடுவ சாமி? கோந்தா கோந்தா கோந்தா. ஓ, அது வந்து தீவார்த்தனை தான் இப்படி பண்ணுவார். இப்படி பெல்லு வச்சுப்பாரு, இப்படி பண்ணுவார். ஒரு டைம் செஞ்சு காட்டுங்க, பெல்லு வச்சு. வாங்க, இந்தா. எப்படிமா பண்ணுவ? எழுந்து நின்று பண்ணணும்.
பெல்லடி பெல்லடி எழுந்து நின்னு பண்ணு. எப்படி பண்ணுவ? ஐயோ, வருத்தம் இருந்தாலும் ஒரு குழந்தை இருந்தால் அந்த இடம் ஜாலியாக இருக்கும், அந்த வருத்தமே காணா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எங்கள் யோகன் வந்து இப்போல்லாம் எங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் டக்குன்னு காணா அடிச்சிடுறாரு அவரு. அப்படியா? ஆனால் ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம்னுவார். ஆனால் எங்கள் மேலேயே போயிடுவார் சிச்சிய. போயிட்டு வா, போயிட்டதுக்கப்புறம் பாத்ரூம்னுவல்ல. ஆமாம் என்னாச்சு? உள்ள போ, காருக்குள்ளார போ. இது யார் காருமா? இது யார் காரு? அம்மா காரா? அம்மா காரா? அம்மா அதுல போவாங்க. ஓ, டாடி கார் எங்க இருக்கு? டாடி கார். அப்பா கார் எங்க இருக்கு? அப்பா கார். உங்களுக்கு போன வீடியோவில் நீரோட்டம் பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்து முடித்தோடனே அடுத்து வந்து நம்ம போர் போடுறது. இப்போ நம்மளோட இடத்துல வந்து போர் போட்டோம். நாங்கள் வாங்கும் போதே போர் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அந்த இடத்த வந்து நாங்கள் வாங்கினோம். நிறைய பேர் கேட்டாங்க, ஏமா போர் இல்லை, கிணறு இல்லை, கரண்ட் இல்லை, இதை போய் வாங்கினீங்கன்னு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. ரிலேஷன் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊரை ஒட்டி ரோடு இருக்குது நம்ம இடத்துக்கு. எப்பவுமே கிராமத்துலலாம் இடம் வாங்கும் போது பின்னாடி வாங்கிட்டோம்னா முன்னாடி உள்ளவங்க வழி விட மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால ரோடு இருந்தது. அதுக்காக மட்டும்தான் அந்த இடத்த வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம போர் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள் நம்ம போரில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி வருது. இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த பருப்பு வந்து நம்ம ஊற்றிடணும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு ஊற்றிருக்கேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு. இது மறுபடியும் வந்து ஒரு கொதிக்கணும். கொதிச்சப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாம்பார் வச்சுருப்பேன், வீடியோலையும் போட்டிருப்பேன். இப்போ தான் இன்றைக்கி தான் டக்குன்னு ஞாபகம் வந்து சரி இந்த சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கொதிச்சோடனே இறக்கிடலாம். பாருங்கள், நீங்கள் போர் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், இங்கெல்லாம் வந்து இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பாங்க, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இந்த பம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியே எடுக்கிறது, இந்த மாதிரின்னு நினச்சேன். காலையில் ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அது பெரிய போராக, இது வரைக்கும் நான் அப்படி போட்டு பார்த்ததில்லை. அதனால் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 11 மணிக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து எடுத்து பைப்புமே இறக்கிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே அவங்க தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. பூஜை போட்டுட்டு ஆரம்பித்தோம். அதோடு வந்து தண்ணி வந்தப்புறம் க்ளோஸ் பண்ணி மேலே வந்து எப்பவுமே வந்து ஊர்லலாம் போர் எடுத்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணலனா தான் இந்த குழந்தைங்கள்லாம் உழுந்து போகுது, இப்படி பிரச்சனையெல்லாம் வருதுன்னா, அதனால் உடனே பைப் இறக்கிட்டு உடனே நம்ம மேலே மூடிடணும். நாங்களும் அப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னும் வந்து கரண்ட்டு வந்து எழுதி கொடுத்துருக்கோம், எப்போ வரும்னு தெரியாது. இன்னும் அந்த மோட்ரு போடல. இன்னும் மோட்ரு போட்டால் தான், கரண்ட் வந்தப்புறம் தான் மோட்ரு போடணும். அதெல்லாம் இருக்குது. சின்ன வேலையாக பார்த்துட்ருக்குறோம் நாங்கள். ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு நம்ம ஃபார்மை வந்து காமிக்கிறோம். இந்தளவு கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டேன், மூடி இறக்கி வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி சூப்பராக வெஜ்ஜி தான் சமைச்சிருக்கோம். சாப்பாடு வச்சுருக்கோம், சுரக்காய் போட்டு அவியல் மாதிரி வச்சுருக்கோம், ரசம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம ஆந்திரா சாம்பார் மாதிரி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பூசணிக்காய் வந்து கூட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு இன்றைக்கி. உனக்கு என்ன பிடிக்கும் யோகன்? பூ பிடிக்குமா, குழம்பு பிடிக்குமா? குழம்பா? குழம்பே சாப்பிட மாட்டார் அவரு, ஆனால் பெருமையாக குழம்புன்னு சொல்லு. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய் சொல்லலையா?